திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அரசு பேருந்தில் பயணியை ஏற்ற மறுத்த நடத்துனரின் வீடியோ வெளியாகி பரபரப்பாகியுள்ளது. கோவை சிங்காநல்லூரிலிருந்து பல்லடம் வழியாக போடி செல்லும் அரசு பேருந்து பல்லடம் பேருந்து நிலையத்திற்கு வந்தது. பல்லடம் பேருந்து நிலையத்திலிருந்து கள்ளிப்பாளையம் செல்வதற்காக பேருந்தில் ஏறிய பயணியை அங்கெல்லாம் நிற்காது என கூறி அரசு பேருந்து நடத்துனர் இறக்கிவிட்டுள்ளார். இதனை அங்கிருந்த நபர் செல்போனில் வீடியோ எடுத்ததைக் கண்டு பயந்து அவரிடம் மன்னிப்பு கேட்டு கதறியுள்ளார். நிறுத்தத்தில் அரசு பேருந்துகள் நின்று செல்லாததால் பொதுமக்கள், பள்ளி மாணவர்கள் கடும் அவதிக்குள்ளாகின்றனர். ஸ்டாலினின் விடிய ஆட்சியில் தேர்வெழுத செல்லும் பள்ளி மாணவிகள் உட்பட பலரையும் பேருந்தில் ஏற்றாமல் வெறும் நகர்வலம் செல்வது போல் அரசு பேருந்துகள் இயங்கி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுதான் ஸ்டாலின் அரசின் விடியல் பயணமா என விடிய அரசை நோக்கி மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். அப்படியெல்லாம் வந்து அப்படியெல்லாம் வந்து குழப்பத்துல வந்துங்க உங்க டிப்போவில் வான் பண்ணி அனுப்பிச்சுடுறாங்க. உங்களை கழிப்பாளத்தை நிறுத்தி இறக்க சொல்லி அண்ணா ஒரே நிமிஷம் உங்களை வந்து கழிப்பாளர் நின்று இறக்கி சொன்னாங்க இல்லையா, கையெழுத்து போட்டு வந்தீங்க வரலையா, ஆரப்பாளத்து போடி உங்க டிப்பால நீங்க போட்டு வந்தீங்க கிளம்புங்க, நாங்க பாத்துக்கிறோம். நான் வரமாட்டேன். திருவண்ணாமலை மாவட்டத்தில் வருவாய்த்துறை அதிகாரிகள் பணத்தை பெற்றுக்கொண்டு போலி பட்டாக்கள் வழங்கி வருவதாக திமுக நிர்வாகியை பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆரணி அருகே SV நகரத்தை சேர்ந்த திமுக முன்னாள் துணை சேர்மன் மீனாட்சி சுந்தரத்தின் உறவினர் பாலமுருகன் என்பவர் தனது நிலத்திற்கு பட்டா கேட்டு கிராம நிர்வாக அலுவலரிடம் மனு கொடுத்துள்ளார். அவரிடமிருந்து லஞ்ச பணத்தை பெற்ற அலுவலர் உரிய பதிவேடுகளில் பதிவு செய்யாமல் போலி பட்டாவை தயாரித்து பாலமுருகனிடம் வழங்கியுள்ளார். அதன் உண்மைத்தன்மை குறித்து பாலமுருகன் விசாரித்த போது அது போலி பட்டா என தெரிய வந்தது. இதுகுறித்து முதலமைச்சர் தனிப்பிரிவிற்கு பலமுறை புகார் அனுப்பியும் உரிய தீர்வு கிடைக்கவில்லை என்ற புகார் எழுந்துள்ளது. விடியா திமுக ஆட்சியில் அரசு துறை அதிகாரிகள் லஞ்ச லாவண்யத்தில் திளைத்து வருவதாக திமுக நிர்வாகியே குற்றம் சாட்டியுள்ளது அரசின் செயலற்ற தன்மையை வெளிப்படுத்தியுள்ளது.